தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெற்றி விமர்சனத்தில் முதல் வணக்கம். இந்த வாரம் நாம முதலாவதா பார்க்கக்கூடிய விமர்சனம் இயக்குனர் RS துரை செந்தில்குமாரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய கருடன். இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். முதலாவதா இந்த விமர்சனத்தை பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு கிராமத்தில் இருக்கிற கோணியம்மன் கோயில், அந்த கோயிலை சார்ந்த ஒரு நிலம் சிட்டியில் ஒரு பிரதான இடத்துல இருக்கு. பல கோடி மதிப்பு மிக்க அந்த நிலத்தை ஒரு அரசியல்வாதி ஆட்டை போடுற பார்க்குறாரு. அந்த நிலத்தினுடைய மூலப்பத்திரம் அந்த கோயில் ட்ரஸ்டி கிட்ட இருக்கு. ஸோ அந்த கோயில் அறக்கட்டளை கிட்ட இருந்து அந்த அரசியல்வாதி அந்த நிலத்தை ஆட்டை போடுறதுக்காக என்னென்ன சூழ்ச்சி வேலைகள் செய்யறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு பக்க கதையா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்க போனா, கிராமத்துல கதாநாயகன் சசிகுமாரும் துணை கதாநாயகனா வரக்கூடிய உன்னி முகுந்தனும் ரெண்டு பேரும் நட்புனா நட்பு வேற மாதிரியான நட்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுர் கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு. இந்த நட்புக்கிடையே உன்னி முகுந்தன் 10 வயசுல தாய் தந்தையரை இழந்த ஒரு அநாத பையன் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அவர் இவருக்கும் தின்ன சோத்துக்கு நன்றி விசுவாசமா, ஒரு நாய் மனித ரூபத்தில் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப நன்றி விசுவாசத்தோட இவர் கூட இருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் கேட்பாரு. இவருக்கு ஒண்ணுன்னா எல்லாரும் தாங்கிக்க முடியாது. அந்த கதாபாத்திரம் சூரி. ஸோ இந்த அரசியல்வாதி என்ன பண்றாருன்னா, ஒரு இடத்துல இந்த ரெண்டு பேரையும் பிரிச்சு இந்த ஊர்ல இருக்கிற அந்த மூலப்பத்திரத்தை எடுத்து இந்த நிலத்தை ஆட்டை போடுறது எப்படி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதற்கிடையில உன்னி முகுந்தன் ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தாரு. பெருசா எந்த அளவுக்கு வசதி இருக்காது. ஒரு பழைய அரண்மனை, அவருக்கு மனைவி, குடும்பம். ஸோ தன்னோட குடும்பத்தை சமூகத்துல ஒரு அந்தஸ்துக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உன்னி முகுந்தனுக்கு வில்லன் RB உதயகுமார் ஒரு தூவத்தை போட்டுறாரு. அதனால அந்த நிலத்தை விற்கிறதுக்காக உன்னி முகுந்தன் முன் வராரு. ஆனா அவர்கிட்ட இருந்தும் வில்லன் கிட்ட இருந்தும் இந்த நிலத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சசிகுமார் போராடுறாரு. ஸோ இவங்களுக்கு இடையில கதாநாயகனுக்கு, அதாவது தன் எஜமானருக்கு ஒண்ணு அப்படின்னா நன்றி விசுவாசத்தோடு இருக்கிற சூரியை எப்படி பயன்படுத்திக்கிட்டு சசிகுமாரை போட்டு தள்ள முயற்சி பண்றாங்க. இந்த நிலம் கடைசியா வில்லன் கைக்கு போகுதா இல்லையா, இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான நட்பு நிலைக்குதா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையே. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்க போனா, இது வரைக்கும் இந்த மாதிரி 4,41,000 கதை வந்திருக்கு. இது 42வது கதை அப்படின்னு கூட சொல்லலாம். போன வருஷத்துல இந்த மாதிரி ஒரு 40 படம் வந்திருக்கும். இந்த வருஷத்துலயும் ஏறத்தாலும் இந்த 6 மாசம் முடியறதுக்குள்ளே இது ஒரு 10-12 படத்தை பார்த்துட்டோம். பட் இந்த கதை அரைச்சமாவா இருந்தாலுமே இந்த படத்தை 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த கருடன் படத்தை காண்டாகாம நாம உட்காந்து பாக்குறதுக்கு உண்டான முக்கிய காரணிகள் என்ன பொறுத்த வரைக்கும், திரைக்கதை ரீதியா இந்த கதை தெரிஞ்ச கதையா இருந்தாலுமே அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு ரூரல் டிராமாஸ்டிக் ஸ்டோரியை கொஞ்சம் மிஸ்ட்ரியா எடுத்துட்டு போனது ஒரு பிளஸ் பாயிண்டா நாம பார்க்கலாம். அண்ட் தென் அதே மாதிரி ஸ்கிரீன் பிரசன்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. சசிகுமார், உன்னி முகுந்தன் அண்ட் சூரி 3 பேருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸும் பக்காவா இருந்தது. 3 பேருமே கதாநாயகன் தான்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம படம் பார்க்கும்போது தோணுச்சு. அதே மாதிரி 4வதா ஒரு கதாநாயகன் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னு பார்த்தா, இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா. பின்னி பெடல் எடுத்துட்டாரு மனுஷன். இத்தனை நாள் எங்கே சாமி இருந்த அந்த மாதிரி கேட்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவரோட இசை பாடல்களும் சரி, அந்த பின்னணி பேக்ரவுண்ட், அந்த சூரி காலை பிடிச்ச கெஞ்சக்கூடிய விஷயமாகட்டும், செகண்ட் ஹாஃப்க்கு மேல சூரிக்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் எல்லாம் வேற லெவலில் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. படத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தா, என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே படம் காமெடி, நன்றி, விசுவாசம், நட்பு கிழக்கணும், நாங்களும் கொஞ்சம் நெஞ்ச நக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய செஞ்சு வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேல சசிகுமார் கிட்ட இருக்கிற கதாநாயகன் கதாபாத்திரத்தை அப்படியே தூக்கி சூரி கிட்ட கொடுத்துட்றாங்க. டைரக்டர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, இங்க பாருப்பா இதுக்கு மேல நீ தான் ஹீரோ, ஸோ உன்னால எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அவரும் சும்மா வெறுத்தனமா ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணி ஸ்கிரீன்ல ஓரளவுக்கு மிளறாரு. அதை நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் எந்த அளவுக்கு காமெடி வந்தது போனது, நன்றி விசுவாசம், நம்மளும் ஒரு பொண்ணு காதலிக்கிறாரு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவருக்குள்ள இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்க்கு மேல அந்த துரோகத்தின் இடையில மாட்டிக்கிட்டு அவர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஸ்கிரீன்ல கொண்டு வந்த விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு முக்கியமான மைனஸ் அப்படின்னு பார்க்க போனா, இதுல மொத்தம் ஒரு 4 கதாபாத்திரங்கள், 3 கதாநாயகர்கள். நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு வில்லன் RB உதயகுமார், இவங்களை நீங்களா இடையில வர எந்த கதாபாத்திரமும் பெருசா ஸ்ட்ராங்கா வடிவமைக்கப்படல. குறிப்பா பார்க்க போனா கதாநாயகிகளுடைய கதாபாத்திரத்தை பெருசா எந்த இடத்துலயும் ஸ்கோப்போ ஸ்கிரீன் ஸ்பேஸோ கொடுத்து எடுக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் படம் பார்க்குற நமக்கு தோணும். எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். அதே மாதிரி படத்தினுடைய இன்னொரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனா, சிமிலரா நம்ம மற்ற படங்களை பார்க்குற மாதிரி தான் இருக்க தவிர இதுல புதுசா எதுவுமே நமக்கு தோணல. என்ன பொறுத்த வரைக்கும் இசை,
ஆக்டர்ஸ் உடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஸ்கிரீன் பிளே, அதே மாதிரி ஸ்டண்ட் டீம் வேற லெவலில் மேக் பண்ணியிருக்காங்க. இந்த 4 விஷயம் தான் அர்ச்சமாவில் போட்ட புளிச்ச தோசையா இந்த படம் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் 2.25 மணி நேரம் படம் வருது. அந்த 2.25 மணி நேரம் உட்காந்து பார்ப்பதற்குண்டான முக்கிய காரணிகளா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படம் கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னு கூட நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெற்றி விமர்சனம். வெல்க தமிழ்.